ஹாய் ஆல். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிருந்தேன். ஆக்சுவலி சப்பாத்தி பண்ணா வேகமா காலியாயிரும் எங்க வீட்ல. பட் இங்க வந்த பின்னாடி என்னமோ தெரியல, சப்பாத்தி அவ்வளவா யாரும் விரும்பி சாப்பிட மாட்றாங்க. ஸோ ரேரா தான் பண்றோம். பெங்களூர்ல இருக்கும்போது அப்படி இல்ல. வீக்லி 7 டேஸ் இருக்குன்னா, நாங்க ஒரு 4 டேஸ் ஆச்சும் மேக்ஸிமம் சப்பாத்தி பண்ணிருவோம். கூடயே சைட் டிஷ் கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ், அதுக்கப்புறம் முட்டை போட்டு அதுலேயே ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ட்ரை ஃப்ரை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டெய்லியுமே இதே வேலை தான். ஆஸ் யூசுவல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். எங்கள் அண்ணனுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் குடுக்கணும். அதுக்கப்புறம் அம் இன்சுலின் போடணும். இதுக்கிடையில நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் வேறு பண்ணணும். ஸோ டெய்லி ரொட்டீனே இதுதான். இந்த சோயா சங்க்ஸ் எக்கு நான் எங்கேயோ யூடியூப்ல பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அத வச்சு தான் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது ஏதாச்சும் வந்துச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் விதை இருந்துச்சு. அதையும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது என்னமோ தெரியல, இந்த இடத்துல மட்டும் தான் வாழ்க்கையில இருக்கிற உலகத்துல இருக்க நிம்மதியே இந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இதெல்லாம் வளர்ந்து வந்துச்சுன்னா, ஃபுல்லும் க்ரீனா இருந்துச்சுன்னா, அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா தெரியும். பட் இப்போ இன்னும் சீட போட்டிருக்கிறதுனால இன்னும் ஜெர்மினேட் ஆகணும். அதுக்கப்புறம் 2 பப்பாயா செடி வச்சிருந்தோம். 2ல 1 போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு தான் வருது. அதையும் பார்க்கணும் வருமா என்னன்னு சொல்லிட்டு. இங்க போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்க செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ஃபைனல் வேலை எங்க அண்ணனுக்கு கால் வாஷ் பண்றது தான். இத முடிச்சுட்டு இன்னைக்கோட டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதான் இன்னைக்கு